இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? இன்றைக்கி சாம்பாரும் அது கூட அவரைக்காய் பொரியலும் செஞ்சிட்ருந்தேன். அப்போது நடுவில் வந்து பாப்பா வந்து அவங்க அப்பா வீடியோ கால் பண்ணாங்க. அதில் பாப்பா வந்து ஐஸ் கேட்டா அவங்க அப்பா கிட்ட. அப்போ பாப்பா கேட்டவுடனே அவங்க அப்பாவும் ஐஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பொண்ணு கேட்டவுடனே வாங்கி தர அப்பாலாம் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேட் லிட்டில் பிரின்சஸ் இவங்க தான் நினைக்கிறேன். அந்த ஐஸை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியல. ஐஸ் 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 சொல்லிட்டு அந்த ஐஸ் கவர் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நேற்று என் தங்கச்சியும் வாங்கி கொடுத்தா. இந்த மாதிரி ஐஸ் சாப்பிட வைக்காதீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க வீட்டுக்கு ஒரே செல்ல பொண்ணு முதல் பேத்தின்றனால யாரும் அடங்க மாட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கும் ஐஸ் மேலே ஐஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டல் பில்லு நம்மக்கிட்ட தான் வரப்போகுது. இந்த மாதிரி உங்கள் பாப்பா அடம் பிடிச்சி என்னென்னலாம் வாங்கி அவங்க அப்பா கிட்ட, அவங்க ஆயா கிட்ட, அவங்க சித்திக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லுங்கள். அந்த அம்மாவும் நல்லா ஐஸை ஹாப்பியாக சாப்பிட்டு முடித்து ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தண்ணியில் சரியான ஆட்டம் போட்டு நாளைக்கு ஜலதோஷத்தை வச்சுக்கிட்டு உட்கார போகிறாங்க. நம்மளுக்கு செலவும் வைக்க போகிறாங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் மொய் வைக்கலாம் சரியே ஆகாது.